நேத்து எல்லாரும் ஏதோ சொன்னீங்களே, விடிஞ்சதும் காலையில கையில் வீட்டுல இருப்பான்னு. இப்ப வரைக்கும் என் பொண்ணு வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதானோ. அவளை பார்க்காம என்னால நிம்மதியா உயிர் வாழ முடியுமானே தெரியல. தைரியமா இருங்க அத்தை. அவளுக்கு என்ன ஆச்சு? அவ எங்க இருக்கானே தெரியல. அம்மா, அண்ணே, அம்மா, அம்மா இங்க பாருமா. நேத்து அண்ணன் சிவசங்கரிய வெட்டுறேன்னு அருவாளோட போனாருல்ல, அது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க பாருங்க. பாத்தியம்மா அந்த பொம்பளைய என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? கையில காணோம், அதுக்கு காரணம் அவதான சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தா அத சோஷியல் மீடியால போட்டு என்ன அவமானப்படுத்திருக்கா பாத்தியா? ஏற்கனவே கையில அவமானப்படுத்தின மாதிரி இப்ப என்னையும் அவமானப்படுத்துறா. என்ன ஆனாலும் சரிமா, அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு இது நீங்க என்ன பண்ணாலும் அவங்க வீடியோ எடுத்து போட்டு உங்க மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க திரும்ப வெட்டுவேன் குத்துவேன் கோபப்பட்டு இருக்கீங்க. பின்ன என்னடி, அவ இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பா, அதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? ஏற்கனவே கையிலுக்கும் ஒரு டாக்டருக்கும் தப்பான ஒரு உறவு இருக்குன்னு ஒரு பொய்ய பரப்பி ஊர் உலகத்தை நம்ப வச்சுட்டா. இன்னொரு பக்கம் கையில நீதான் ஏதாவது பண்ணிட்டேன்னு கேட்க போனா அத வீடியோ எடுத்து போட்டு என்ன கொலைகாரனாக்க பாக்குறா. இப்ப சதிகாரி சும்மா விட சொல்றியா? மாப்பிள்ளையோட முகத்துக்காக சும்மா விட்டு இருந்தேன், இனிமேல அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா கொல்லாம விட மாட்டாவல. ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ, ஏன் இப்படி பண்ற? நீ அமைதியாவே இருக்க மாட்டியா? நாளுக்கு நாள் இந்த சிவசங்கரி நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மள பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்ன்னு இந்த ஊர் உலகத்துக்கு நம்ம காட்டணும்னு. அத விட்டுட்டு திரும்ப அங்க போய் அவங்கள வெட்டுவன் குத்துவன்னுட்டு இருக்க. அதுக்காக நாம ஏதோ கோவத்துல பண்ண விஷயத்தை இப்படிதான் தப்பா பரப்பி விடுவாங்களா? இதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. திரும்ப திரும்ப கையில் தப்பானவன் மேடை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணனா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஏங்க சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? நம்மளால அவங்கள என்னடா பண்ண முடியும்? அவங்க கிட்ட பண பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. காசு இல்லாத நாம சொன்னா இந்த ஊர் உலகம் நம்புமா? இல்ல காசு வச்சிருக்கிற அவங்க பேசினா நம்புமா? அந்த சிவசங்கரி சொல்றது தானே இந்த ஊர் நம்பும். அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு பொய்ய பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அது கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? உடனடியே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். டேய், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல கையில காணோம் அவளை பத்தி யோசிங்கடா. அவ எங்க இருக்கான்னு போய் தேடுங்கடா. ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடி பார்த்துதான் இருக்கும். கையில பத்தி எந்த தகவலும் தெரியலமா. ஆனா கையிலுக்கு எதுவும் ஆயிருக்காது நான் நம்புறமா. அந்த நம்பிக்கை எல்லார்கிட்டயும் இருக்கட்டும். என்னது இப்படி பேசுற? ஆனா அந்த சிவசங்கரியால தான் கையிலுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சது. யார் என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேமா. அவ மண்டையை உடைச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். டேய், ஷோ அண்ணா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவங்க சோஷியல் நெட்வொர்க்க தப்பா யூஸ் பண்ணி தானே நம்ம குடும்பத்துக்கு பிரஷர் மேல பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இத நம்ம இப்படியே விடக்கூடாது. நாமளும் இந்த சோஷியல் மீடியாவை கையில எடுக்கணும். நம்ம சொன்ன இந்த ஊர் உலகம் எங்க கேட்க போகுது? அத்தை சொன்ன மாதிரி பணபலம் உள்ளவங்களுக்கு தான் மரியாதை இங்க. கையிலக்கா மேல எந்த தப்பும் இல்ல. அக்கா காணாம போனதுக்கு அந்த சிவசங்கரி தான் காரணம்னு. அதனாலதான் மூர்த்தி அண்ணா அருவாள் எடுத்து வெட்ட போனாரு. அப்படி யதார்த்தமா நடந்த உண்மையை நம்ம சோஷியல் மீடியால சொல்லலாம். நம்ம தப்பானவங்க இல்லன்னு காமிக்கணும்னு. இல்லன்னா நாளுக்கு நாள் அக்காக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரு வந்துட்டா இருக்கும். சோஷியல் மீடியா மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு. வாங்க. யோ, இவன்தானே அது? ஆமா சார். ஏய், வாடா ஸ்டேஷனுக்கு. சார், என்ன சார் பண்றீங்க? நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள வந்து சட்டையை பிடிக்கிறீங்க. இங்க இருங்க, கையெடுங்க சார். கையெடுங்க சார். ஓ, கரி கோவம் வருதோ? உள்ளே காணோன்னு ஒரு பெத்த தாய் எங்க கதறிட்டு இருக்கா. ஏண்டா
நீயே உன் தங்கச்சியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு போய் அவங்கள மிரட்டுறியா?